நான் ரவி பேசுறேன். வணக்கம் மாப்பிள. நான் யமுனாவோட பெரியப்பா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நீங்க வருவீங்கன்னு நேத்துக்கு பூரா எதிர்பார்த்தேன். சாரிங்க, வர முடியல. அதான் ஃபோன் பண்ணேன். பரவாயில்ல மாப்பிள. என்ன பார்த்து என்ன ஆக போகுது? யமுனாவை பார்க்கறது தானே முக்கியம். யமுனாவை கூட பார்க்க முடியல. அது நேற்றுக்கு வந்த உடனே ஒரு முக்கியமான வேலையாக கொஞ்சம் வெளில போயிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது பண்ணி யமுனா கிட்ட பேசிருக்கலாம். அதுவும் மறந்துட்டேன். யமுனா கிட்ட சாரி கேட்கணும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் யமுனாவை கூப்பிடுறீங்களா? இருங்க மாப்பிள, கூப்பிடுறேன். யமுனா, யமுனா, இங்க வாமா. என்ன பெரியப்பா? ரவி மாப்பிள ஃபோன் பண்றாருமா. நேற்றுக்கு நீங்க 2 பேரும் போய் ஒரு ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டீங்களாமே. டிஃபன் ரொம்ப நல்லா இருந்ததுதான். இன்னைக்கும் அதே ஹோட்டல்ல போய் டிஃபன் சாப்பிடலாமான்னு கேட்குறாரு. பேசுமா. உட்காந்து பேசுமா. ஹலோ. ஹாய் யமுனா, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். எனக்கு தெரியும் என் மேலே நீ பயங்கர கோவத்தில் இருப்பேன்னு. சாரி யமுனா. ஐ மீன் இட். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. 2 இயர்ஸ் கழிச்சு மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன்ல, அதான் ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ், கமிட்மெண்ட்ஸ், அதான் உன்னை கூட வந்து பார்க்க முடியல. சாரி யமுனா. பட் இன்னும் 1 ஹவரில் உன்னை வந்து பார்க்குறேன். எங்கே இருப்ப நீ? ஹாஸ்பிட்டலில் தானே? ஆமா, நான் அங்கேயும் வந்துடுறேன். அப்படியே ஹாஸ்பிட்டலையும் பார்த்த மாதிரி இருக்கும். பெரியப்பாட்டையும் சொல்லிடு. நேரில் பேசலாம். பாய். ம், பாய். ஏம்மா, என்கிட்ட ரவியை பார்த்தேன், பேசினேன், ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டோன்னு பொய் தானே சொன்னேன். என்ன இருந்தாலும் நான் பெரியப்பா தானே, அப்பா இல்லையே. அப்படித்தானம்மா? பெரியப்பா, என்ன பெரியப்பா அது? ரவி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறத அத்தை சொன்னாங்க. அவர் என்ன பார்க்க வரலன்னு தெரிஞ்சா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களேன்னு தான் போய் சொன்னேன். போய், இதுவும் போய். நீ மேல மேல போய் சொல்லிட்டு இருக்கா. திவா, நீ சும்மா இருக்கா? நான் சொல்றேன் பெரியப்பா, ரவி ரொம்ப மாறிட்டாரு பெரியப்பா. அவர் லண்டன்ல இருந்து வரும்போது ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்காரு. இது உங்களுக்குலாம் தெரியக்கூடாதுன்னு தான் இவன் மறைக்கிறா. ஏம்மா, இவன் சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? சொல்லுமா. இவன் என்ன பெரியப்பா சொல்றது? ரவி அந்த பொண்ணோட வந்ததை முதல்ல ஏர்போர்ட்ல பார்த்ததே நான் தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ரவி அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கூட படிச்ச பொண்ணா, அதுக்காக கூடவே கூட்டு வருது. அதுக்கு என்னடா அப்போ? மாப்பிள்ள ஒரு பொண்ணு கூட வந்தது தப்பா? கூட படிச்ச பொண்ணுன்னு சொல்ற, ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல. பெரியப்பா பார்த்தா அப்படி தெரியல பெரியப்பா. முட்டாள்தனமா வளராத. ரவி லண்டன்ல படிச்சிருக்காரு. அங்கெல்லாம் ஆணும் பெண்ணு ஃப்ரெண்ட்ஸா பழகிறது சகஜம். ஏன், உனக்கு கூட தான் காலேஜில் படிக்கிற 4-5 பொண்ணுங்க அடிக்கடி ஃபோன் பண்றாங்க. கேட்டா என்ன சொல்ற? கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற. நாங்க தப்பா எடுத்துக்கிட்டுமா? டேய், உள்ளூர்ல படிக்கிற உனக்கே இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறப்ப ரவிக்கு இருக்க கூடாதா? லண்டன்ல படிக்கிறாரா? ஏம்மா, இதை சொல்றதுக்காக நீ இவ்வளவு தயங்கின? இவன் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இருக்காதுமா. கூட படிச்ச பொண்ணுங்கிறான், மெட்ராஸ் சுத்தி பார்க்க வந்திருக்கலாம் இல்லையா? இல்ல அந்த பொண்ணுக்கும் இதே ஊரா இருக்கலாம். எதையும் தீர விசாரிக்காம ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுமா. ரவியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்ல பையன். அவன் மனசுல எந்த எண்ணங்களும் இல்லாம இருக்கிறதுனால தான் உனக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்டிருக்கான். உன்னை பார்க்க வரேன்னு இருக்கான். இவன் சொல்றதை கேட்டு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. ரவி எப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு? இன்னும் 1 ஹவர்ல ஹாஸ்பிட்டலுக்கு வரதா சொல்லிருக்காரு. அப்புறம் என்னம்மா, நீ உடனே புறப்படு. ஆனா அவசரப்பட்டு நீயா எதையும் கேட்டுறாத, அவரே சொல்லுவார். இல்லைன்னாலும் நிதானமா கேட்டுக்கலாம். டே திவாகர், நீ போய் குழப்பம் எதையும் பண்ணிட வேண்டாம். நீ காலேஜுக்கு கிளம்பு, யமுனா தனியா போட்டும். நான் எங்கேயும் போல, போதுமா? டேய், கோவப்படாதரா. அவன் கிடக்குறான், விடுமா. உன் மேல இருக்கிற பாசத்தால
ரவி கூட ஒரு பொண்ணை பார்த்தோன்னா அவனால தாங்கிக்க முடியல. நீ தைரியமா போம்மா. அவன் நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. சரி பெரியப்பா, நான் கிளம்புறேன். குழந்தை நார்மலா இருக்கு, பயப்பட வேண்டாம். சில விட்டமின் டேப்லெட் மட்டும் எழுதி கொடுக்குறேன், ரெகுலரா எடுத்துக்கோங்க. செக்கப்க்கு ஒழுங்கா வரணும். கவலையே படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பா நார்மல் டெலிவரி தான். சரிங்கம்மா. தேங்க்யூ. வரேங்கம்மா. ம். ஜெயா அடுத்த பேஷண்ட் அனுப்பு. ஓகே மேடம். இரு, டாக்டர் நார்மல்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. எது வேணா நடக்கலாம். என்னம்மா நீங்க எப்படி சொல்றீங்க? நான் ஒரு மாத்திரை தரேன், அதோட விலை 5 ரூபாய் தான். 5 ரூபாயா? 5 ரூபான்னு வாயை பொளக்காத, அப்புறம் கத்தி வைக்கணும், ஆபரேஷன் தான். சரி தரேம்மா. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்ப எனக்கு ஒன்றும் காசு வேண்டாம், நான் வீட்டுக்கு மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன். போ போ. சரிம்மா, நீங்க நல்லா இருப்பீங்க. ம். ஹலோ, நீ என்ன டாக்டரா? என்ன அவங்களுக்கு மருந்து தரேன்ற? இந்த பார், 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு விசிட்டிங் அவர்ஸ் தாண்டி ஆளுங்களை உள்ள விட்டா போனா போகுதுன்னு பொறுத்துக்கினேன். இந்த மாதிரிலாம் பண்ண டாக்டர் அம்மா பேர் ரிப்பேர் ஆயிடாது, ஹாஸ்பிட்டலுக்கு கெட்ட பேர் வந்துடாது. உனக்கு வேற வேலையே இருக்காதா? ஏன் என்னையே சுத்தி சுத்தி வர? போய் வேற வேலை இருந்தா போய் பாரு. நீ ஒழுங்கா உன் வேலையை பார்த்தா நான் ஏன் உன்னை வாட்ச் பண்ண போறேன்? இதோ பாரு ஜெயா, நீ எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குற அந்த நன்றி எனக்கு இருக்கு. அதனால தான் டாக்டர் கிட்ட இன்னும் உன்னை போட்டு கொடுக்காம இருக்கேன். ஆனா எவ்வளவு நாள் அந்த நன்றி எனக்கு இருக்குன்னு தெரியாது. ஜாகிரதையா நடந்துக்கோ. நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா ரவி? ஃப்ரீ தான். நீங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஷியோர், நிச்சயம் வரேன். அன்னைக்கு எனக்கு பூ பிடிக்குமான்னு கேட்டீங்களே, அங்க பாருங்க. வாவ், நைஸ். இதுல ஒரு ரோஸ் வேணுமா இல்ல எல்லா ரோஸும் வேணுமா? நான் ஒன்றும் பேரரசுக்காரி இல்ல, எனக்கு ஒரு பூ போதும். ஓகே, இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. எது வேணும் நீங்க செலக்ட் பண்ணி சொல்லேன். எனக்கு என்ன கலர் பூ வச்சா நல்லா இருக்கும்னு நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே. வெக்கத்துல செவக்கிற உன் கண்ண மாதிரி இருக்கே அந்த ரெட் ரோஸ், அதான் உனக்கு சரியான மேட்சா இருக்கும். 1 செகண்ட். யமுனா, உன்னை நீயே இப்ப கண்ணாடியில பார்த்தேன்னு வச்சுக்கியே, உன் கண்ணே பட்டுடும். அத்தனை அழகா இருக்க. நிஜமாவா? ப்ராமிஸ சொல்றேன். யமுனா, இனிமே நீ இந்த மாதிரி ஒத்த ரோஜா தான் வைக்கணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். உங்க விருப்பத்தை தட்ட முடியுமா? வச்சுக்கிறேன். தேங்க்ஸ். இதே மாதிரி உனக்கும் ஏதாவது விருப்பம் தான் சொல்லு, நான் அதை ஃபாலோ பண்றேன். நீங்க எப்பவுமே இதே போல என்கிட்ட அன்பா இருக்கணும். இது என்னைக்குமே மாறாது யமுனா, இது என்னைக்குமே மாறாது யமுனா, இது என்னைக்குமே மாறாது யமுனா. ஹலோ டாக்டர், ரவி சார் வந்திருக்கார் டாக்டர். உடனே அனுப்பு. சரிங்க. Excuse me. Hi Yamuna. வாங்க. How are you? Hey, sit. Yamuna, meet her. She is Kalpana, my best friend. ஹலோ. ஹாய். என்ன யமுனா, உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது.
இந்த ஹாஸ்பிட்டலா? பின்னையே கலகலப்பே காணோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கல்பனாவும் அப்படிதான். எப்போ உன்ன மாதிரி கலகலன்னு இருப்பா. அதனால தான் இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் ஹாஸ்பிட்டல் சுத்தி பார்த்துட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி, கேட்க மறந்துட்டேன். என்ன சாப்பிட்றீங்க? நோ தேங்க்ஸ். வரும்போது தான் நானும் ரவியும் ஹோட்டலில் காஃபி சாப்பிட்டு வந்தோம். ரவி ரவி உங்க கிளாஸ்மேட்டா? நோ 2 பேரும் எதிரெதிர் போர்ஷன். குடி வந்த 1 வீக்லேயே எங்கள் ஃபேமிலியோட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஒரு 2 வருஷமா பழக்கம் இருக்கும் இல்ல? ஆமாம், லிஃப்டில் தான் எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். பழகுறோம் பழகிக்கிட்டே இருக்கோம். ரோஜா பூனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நோ எனக்கு பூ வைக்கிறதே பிடிக்காது. இது ரவிக்காக. ரவி தான் நான் ரோஜா வச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு கம்பல் பண்ணி வைக்க சொன்னார். இது ரவிக்காக தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் ரவிக்காக என்ன நிறைய விஷயங்கள்ல மாத்திக்கிட்டேன். அதில் இந்த ரோஜாவும் ஒன்று. கல்பனா ஹாஸ்பிட்டல், சாரி யமுனா, ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ற. வெரி குட், கீப் இட் அப். தேங்க்யூ. கல்பனா, போலாமா? வந்ததும் கிளம்புறீங்க? இல்ல, 2 பேரும் கொஞ்சம் வெளில போனோம். நிறைய ஒர்க் இருக்கு. உனக்கு நான் அப்புறம் ஃபோன் பண்றேனே. ஓகே, பாய். போலாமா? ஓகே யமுனா, பாய். பாய். வணக்கம். ஐயோ, என்னங்க கேள்வி இது? நீங்க எப்ப வேணா வரலாம், நாங்க காத்துட்டு இருப்போம். ஹலோ, யாரு? கிரிஜாவா? ஆமா, நீங்க? நான் கரெக்டாக வாய்ஸை கண்டுபிடிச்சி கேட்குறேன். உங்களால் முடியல பார்த்தீங்களா? சாரி, எனக்கு ஃபோனில் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. நீங்களே சொல்லிடுங்களே. ஓகே, இனிமே தெரிஞ்சிடும். நான் தான் மதன் பேசுகிறேன். ஓ, நீங்களா? சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என் நண்பன் இல்லையா? அவர் டியூட்டிக்கு போயிருக்காரு. டியூட்டிக்கா? ஆமா, நீங்க தான் அவருக்கு டெய்லி நைட் டியூட்டி போட்டு கொடுக்குறீங்களாமே. முன்னாடி எப்படியோ, இப்ப நீங்க தானே அவருக்கு ஹெட். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடக்கூடாதா? நைட் டியூட்டி நான் சொன்னா? ஆமா, கல்யாணம் ஆனதுலேருந்து டெய்லி இதே பிரச்சனை தான். சரி, அவர் டியூட்டிக்கு போனது தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இல்லை, நான் மறந்துட்டேன். ஓகே, நான் அப்புறம் பேசுகிறேன். சரிங்க. திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன். சார், நான் காந்திநகர்லேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டு வாசலில் 4 பேர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க சார். ஒரே பிரச்சனையாக இருக்குது சார். உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள். நம்பர் 19 காந்தி நகர், 2nd மெயின் ரோடு சார். சரி, கவலைப்படாதீங்க. நான் உடனே கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். பொன்னுசாமி சார், காந்தி நகர் 2nd மெயின் ரோட்டில் ஏதோ கலாட்டாவா? உடனே கான்ஸ்டபிள் கூட்டு போய் என்னன்னு பாருங்கள். ஓகே சார். உங்களை அள்ளிட்டு வாங்க.
ஐம் சாரி சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் இப்போ அஃபிஷியலாக வரல. போலீஸ்காரனுக்கு நேரங்காலம் கிடையாது, 24 ஹவர்ஸும் டியூட்டி தான். அதுக்கு நீ இப்படியா? உனக்கு குடும்பம்னு ஒன்று இருக்குடா, அதை அப்படியே மறந்துடுவியா? உனக்கு தான் டியூட்டி முடிஞ்சு போச்சுல்ல, ஸ்டேஷனில் என்ன பண்ணுற? இல்லை சார், ஒரு அடிதடி கேஸ். போய் சொல்லாத, நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசணும். வா, நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசணும்டா. ப்ளீஸ் கம். பாண்டி, என்னடா அதெல்லாம்? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ எங்க கூட்டிட்டு வந்திருக்க? வீட்டில் நைட் டியூட்டின்னு போய் சொல்லிட்டு எதுக்கு ஸ்டேஷன்ல வந்து ஸ்டே பண்ற? கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. சொல்றேன், அதுக்கான பதில் இங்கதான், இந்த கிரவுண்ட்ல தான் இருக்கு. இந்த 2 போஸ்டும் இந்த மரங்களும் தான் இன்னைக்கு நான் சொல்ல போற காரணத்துக்கு மௌன சாட்சி. இந்த மைதானத்துல தான் நான் பல வெற்றிகளையும் என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தோல்வியையும் சந்திச்சேன். என்ன சொல்ற? நாம காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பெரிய ஃபுட்பால் பிளேயரா இருந்தேன். அது உனக்கும் தெரியும் மதன். அதனால எனக்கு நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சாங்க. அதுல ஒருத்தி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபேன். அவ பேரு பாவனா. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.